ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து சேர்ந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அத செஞ்சு முடிக்கும்பொழுது நமக்கு ஒரு பணம் வரும். அது மூலமா நம்ம நெறைய பிரச்சனைகள வந்து நம்ம சால்வ் பண்ணலான்னு ஒரு சில கணக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேலையும் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லா வந்து முடிஞ்சிரும். யார் கூட அவங்க சேர்ந்து செய்றாங்களோ, அந்த வேலையும் முடிஞ்சுட்டு, கடைசி நேரத்தில 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க இல்லையா? ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக, அந்த மெயினான ஒரு கேரக்டர் இருப்பார் பாருங்க. அவர் கடைசில சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, "உங்களால தான் இந்த வேலை நடந்தது. நீங்க இல்லன்னா இந்த வேலையே எனக்கு முடிஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி" அப்படின்னு வெறுமனே நன்றிய மட்டும் சொல்லிட்டு, பணமா வந்து கண்ல காட்டாம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பேருக்கு நடந்திருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லவே இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நான் கஷ்டப்பட்டு எல்லாம் முயற்சி பண்ணி, நான் எல்லாம் பண்ணி குடுத்தா, கடைசில எனக்கே ஒரு பெனிஃபிட்டே இல்லாம, வெறும் நன்றின்ற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி அனுபவம்லாம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5வதா வரக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்த பேரு வந்து பிரத்யேக தாரை. ஸோ அந்த நட்சத்திர கனெக்டிங்ல 3 நட்சத்திரம் வரும். ஸோ அந்த நட்சத்திரம் வரக்கூடியன்னு ஒரு நாட்கள்ல, இது போன்ற ஒரு முயற்சிய வந்து நீங்க எடுக்குறீங்க. ஒருத்தர் கூட சேர்ந்து சில விஷயங்கள் வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னும் பொழுது, அப்போ இது போன்ற சம்பவங்கள் உங்களை பின்தொடரும். இது வந்து நீங்க நெறைய செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய தசா புத்தின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தசா புத்தி அமைப்பு வந்து எத அடிப்படையா வருதுன்னா, நம்ம பொறந்த நட்சத்திரத்த அடிப்படையா அடிப்படையா வச்சு தான் வருது. ஸோ அதில வந்து சூட்சுமமான சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ரேவதில பொறந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோகிணி வந்து 5வது நட்சத்திரமா வரும். ஸோ அந்த ரோகிணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அஸ்தம், திருவோணம். இது 3மே வந்து உங்களுக்கு பிரத்யேக தாரையா வரும். ஸோ இது போன்ற ஒரு அமைப்புகள்லாம் வந்து வந்து நீங்க ரெகுலரா செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நட்சத்திரம் எதுவோ, அந்த நாட்கள்ல இது போன்ற ஒரு முயற்சிய வந்து செய்யலாமா? வேண்டாமான்னு டிசைட் பண்ணி செய்றது நல்லது. நன்றி, வணக்கம்.